என்னங்க, இந்தாங்க இந்த பாலை குடிங்க. என்ன இன்னைக்கு பால்லாம் கொடுத்து பாச மலைய பொழியிற? என்ன அங்க வை, குடிச்சுக்கிறேன். இல்லங்க, பால் சூடா இருக்கு, இப்பவே குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஏய், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் தம்பி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நானே கவலையில இருக்கேன். இந்த டைம்ல உனக்கு என்ன ரொமான்ஸ் கேக்குதா? சரிங்க, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாலை குடிச்சிடுங்க. என் மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு இன்னும் போகல இல்ல? திருவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா என்ன? தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என் அருமை பொண்டாட்டிய உன் பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் மயங்கரால் நான் கிடையாது, சரியா? பேசாம போய் படு, நான் கீழே படுத்துக்கிறேன், சரியா? அண்ணி நீங்க போங்க, இன்னைக்கு சமையல் நான் பண்றேன். வேண்டாம் சந்தியா, நீ போ. அண்ணி நீங்க போய் பாப்பாவை பாருங்க, நான் சமையல் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், வந்து சாப்பிடுங்க, சரியா? போங்க போங்க. அண்ணி டிஃபன் ரெடி, நீங்க அண்ணனை சாப்பிட கூப்பிடுங்க, நான் அம்மாவை கூப்பிடுறேன். சரி சந்தியா. வாங்கம்மா, உட்காருங்க. எங்க இன்னைக்கு சந்தியாவோட சமையல். அப்படியா? ஆமா அண்ணே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. போதும். இங்க அத்தை சாப்பிடாம இந்த யோசனையில இருக்காங்க. அம்மா, என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டா தானே மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்க முடியும். அதையெல்லாம் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? என் மகளை பாரு நிர்மலா, இந்த வீட்டுல தேவதை மாதிரி இருந்தவ இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து அவ வாழ்க்கை பாழாக்கிட்டமே. அவளும் நானும் யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? என் மக என்ன புரிஞ்சுக்கிட்டா, ஆனா அவ வாழ்க்கைய உதவுடியில தள்ளுன ஆளுங்களை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். நிர்மலா, உங்க அத்தையை கொஞ்சம் புலமாம இருக்க சொல்றியா? சந்தையோட நிலைமைக்கு வேற யாரும் காரணம் இல்ல, இதோ இருக்காங்களே இந்த அம்மா தான். மாப்பிள்ளை வீடா இருந்தாலும் அந்த சம்பந்தி அம்மா இறங்கி வந்து பொண்ணை அனுப்பி வைங்க, நான் உங்க பொண்ணை நல்லா வாழ வைக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? கேட்டாளா இவ? பிடிவாதம் மறுத்து அந்த அம்மாவை என்ன பேச்சு பேசி அனுப்பிச்சா? நான் தெரியாம தான் கேட்கிறேன். திரு நான் கொலைக்காரனா இல்ல கொலைக்காரனா? அவன் ஒரு போலீஸ்காரன், அவ்வளவுதானே? இது ஒரு குத்தமா? நீங்களா மனசுக்குள்ள போலீஸ்காரனை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஓட்டிட்டு போலீஸனால சரியில்லாதவன் குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டான்னு கற்பனை பண்ணிட்டு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இருக்கிறவங்க மேல பழிய போட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்பா, பிரச்சனை அவன் போலீஸுங்கிறது இல்ல,
அவன் போலீஸுங்கிற உண்மையை மறைச்சி தங்கச்சியை கல்யாணம் பண்ணானே அதைத்தான் ஏத்துக்க முடியல. டேய், இதுல திரு மேல எந்த தப்பு இல்லடா. தயவு செய்து நீயும் உங்க அம்மா மாதிரி உண்மை தெரிஞ்சுக்காம பேசாத. சந்தியா கூட திரு தப்பா நாளும் நினைச்சிட்டு இருக்கா. அவன் என்கிட்ட வந்து, சார் சந்தியா என்ன இன்ஜினியர் நினைச்சிட்டு இருக்கா, நான் அவகிட்ட நான் உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னான். நான் தான் வேணாம்ப்பா, நானே சந்தியா கிட்ட சொல்றேன்னு சொன்னேன்.